சரி, நீ சொல்றது மாதிரி அந்த இந்து மக்களுக்கு தான் ஏதாவது வந்து நல்ல விஷயம் வந்து செஞ்சிருக்கியா? இல்ல கேக்குற, செஞ்சிருக்கியா? அப்படி நீ உண்மையாலுமே இந்து மக்கள் மீது அக்கறை இருந்தா நான் என்ன சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய முஸ்லிம்ஸ் கிறிஸ்டியன்ஸை கூட விட்டு இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எல்லாம் வந்து பெட்ரோல் விலையில கொஞ்சம் குறைக்கலாம்ல? இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எல்லாம் ஜிஎஸ்டி வரியில கொஞ்சம் குறைக்கலாம்ல? இங்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு எல்லாம் கேஸ் விலையில கொஞ்சம் குறைக்கலாம்ல? இங்க இருக்க இந்து மக்களுக்கு எல்லாம் இருக்கக்கூடிய வரி விலைவாசிகள்ல கொஞ்சம் கொஞ்சம் குறைக்கலாம். எப்பா நீ இந்துப்பா, நீ ஆளுப்பா, இந்தாப்பா அப்படின்னு குறைக்கலாம்ல? ஆனா நீ யாருக்கு குறைக்கிற? அம்பானி அதானி போன்ற உன்னுடைய கார்பரேட் கைக்கூலிகளுக்கு நீ குறைக்கிற. பல லட்சம் கோடி கடன்களை தள்ளுபடி செஞ்சிருக்க. அட நரேந்திர மோடி பொறுக்கி அரசு இது நரேந்திர மோடி பொறுக்கி அரசு. இதனால இந்து மக்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? பலன் இருக்கா? 50,000 ரூபாய் கடன் வாங்கி கட்ட முடியலன்னா அவன் வந்து நாட்டுக்கு தொங்குற அளவுக்கு பேசுறான் பேங்க்ல. ஆனா உன் பங்காளி வந்து உன் பங்காளிகளான வந்து கார்பரேட் காரன் வந்து கடன் வாங்கி கட்ட முடியலன்னா கையை தூக்குறான். அவனுக்கு நீ என்ன பண்ற? தள்ளுபடி பண்ற. கேவலமா இல்ல? வெக்கமா இல்ல? அசிங்கமா இல்ல? இதெல்லாம் செஞ்சுட்டு என்ன சொல்ற? இது இந்து மக்களுக்கான அரசு, நாங்கள் இந்து மக்களுக்கானவர்கள். அப்புறம் ஏன்டா என்னை வந்து கோயிலுக்குள்ள விட மாட்டற? அப்புறம் ஏன் என்னை வந்து பூஜை செய்ய விட மாட்டற? அப்புறம் ஏன் என்னை வந்து சமமா நடத்த மாட்டற? அப்புறம் ஏன் எனக்கான உரிமையை கொடுக்க மாட்டற? நீ இது நான் கேட்கிறேன், இப்ப உள்ள இந்து மதங்கிறது பார்ப்பனிய இந்து மதம், அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. ஏன்னா என் சாமி வந்து கருத்திங்கமையா, என் சாமிக்கு நான் ஆட்டுக்கறி மாட்டுக்கறி கோழிக்கறி வெட்டி வச்சு படைச்சு நான் படைப்பேன். என் சாமிக்கு என் அண்ணன் தம்பி குடிக்கிற சாராயத்தை வச்சு படைப்பேன். என் சாமிக்கு நான் அங்கேயே கெடா வெட்டி சோறு போட்டு படையல் போட்டு நாங்கெல்லாம் ஒன்னா சேர்ந்து தின்னு குடிச்சு நாங்க அங்கேயே படுத்து எழுந்திருப்போம். என் சாமிக்கு உள்ள போய் நான் தொட்டு கும்பிடுவேன். என் சாமிக்கு நான் எல்லாமே செய்வேன். என் சாமி தீட்டுன்னு சொல்லல, என்னையே என் சாமி தீட்டுன்னு சொல்லல, என் சாமி தீட்டாகல. ஆனா இதெல்லாம் சொல்ற நீ உள்ள வராத, உள்ள உட்காராத, அங்க உட்காராத, இங்க உட்காராத, இப்படிதான் உட்காரணும், இதை இப்படிதான் பார்க்கணும், இதை இப்படிதான் பேசணும், இந்த மொழியில தான் வந்து கடவுளுக்கு மந்திரம் சொல்லணும், இந்த சோறு தான் திங்கணும், அந்த சோறு திங்க கூடாது அப்படின்னு பேசுற நீ, அப்படின்னு பேசுற உன்னுடைய மதம், உன்னுடைய சித்தாந்தம், அதற்கும் எங்களுக்கும் என்னையா சம்பந்தம் இருக்கு? இந்த 100 வருஷம் அதாங்க, அதாவது இந்த 100 வருஷமா தான் பார்ப்பனிய மதத்துக்கும் இஸ்லாத்துக்குமான பிரச்சனையே. 2000 வருஷமா எங்களுக்கும் அவங்களுக்குமான பிரச்சனை. 2000 வருஷம் எங்களை அடக்கி வச்சிருக்கான். படிக்க கூடாதுன்னு வச்சிருந்தான். காதுல படிப்பை கேட்டா காதுல ஈயத்த காய்ச்சி ஊத்துன்னு வச்சிருந்தான். இது எங்களுக்கு மட்டும் கிடையாது. இவன் வந்து இன்னைக்கு தூக்கி பேசுற, இவன் இன்னைக்கு வந்து பயங்கரமா சொல்ற சத்ரபதி சிவாஜியவே இவன் அந்த அளவுக்கு ஆட்டி வச்சான். எந்த அளவுக்கு ஆட்டி வச்சான்னா, சத்ரபதி சிவாஜி வந்துங்க சூத்திரனா, அவர் வந்து சத்திரியன் கிடையாதான். அப்ப அவர் வந்து மன்னனா முடி சுட்டணும்னா அதற்கு ஒரு என்ன பண்ணியிருக்கான் தெரியுமா? அதாவது அந்த நாட்டினுடைய ஒரு வந்துங்க அந்த அதாவது சத்ரபதி சிவாஜி ஆட்சி செய்த நாட்டினுடைய ஒரு பட்டர் வந்து அன்னைக்கே 2 லட்சம் ரூபாய்க்கு, அதாவது அன்னைக்கு 2 லட்சம் ரூபாய் பொறுமானம் உள்ள ஒரு விஷயத்தை லஞ்சமாக, ஐயோ பகவானே அது லஞ்சம் இல்லைங்க, தட்சிணை, அவன் வாங்குறது தட்சிணமா பிச்சை, அதை வாங்கிக்கிட்டு அவருக்கு வந்து அதாவது அவருக்கு வந்து சத்திரியனாக மாறக்கூடிய ஒரு சாங்கியத்தை செஞ்சு வச்சிருக்கான். அப்ப இத பார்த்து அங்க இருந்த உள்ளூர்கார பிராமணன் கம்முன்னு இருப்பானா? அவன் என்ன பண்ணிட்டா, நீ என்ன அவங்களுக்கு மட்டும் பண்ணுன, எங்களுக்கும் ஏதாவது செய்யணும், நாங்க சொல்றதை செய்யணும், அப்படின்னாதான் நீ சத்திரியனா மாறி ஆட்சி செய்ய முடியும்னு இந்த ஆளுக்கு வந்து குடைச்சல கொடுத்து அவன் சொன்ன பரிகாரம் தெரியுமா? அதாவது தங்கத்தாலேயே பசுவை செஞ்சு அந்த பசுவினுடைய, நல்லா கேட்டுக்கோங்க, அதாவது தங்கத்தால பசுவை செஞ்சு அந்த பசுவினுடைய வாய் வழியாக உள்ள போய் அந்த பசுவினுடைய பின்புறம் வழியா இவர் வந்து வெளியே வரணுமா? அப்படி வந்துட்டா நீ சத்திரியனா மாறிடலாம், நீ வந்து பசுக்கு பிறந்ததா அர்த்தம் ஆயிடும், அந்த தங்க பசுவை எனக்கு நீ தானமா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிதான் சிவாஜியவே பதவியேற்க விட்டானுங்க. ஆனா இன்னைக்கு இவனுக்கு வந்து சிவாஜியை வச்சு சிவாஜியை தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. அப்புறம் இந்த இஸ்லாமிய மன்னர்கள்லாம் வந்து கொள்ளையடிச்சாங்கன்னு சொன்னாங்கல்ல, அப்படி வந்து சிவாஜி வழிவந்த ஒரு படை வந்து கர்நாடகாவில் இருக்கக்கூடிய சிருங்கேரி மடத்தை வந்து கொள்ளையடிச்ச பொழுது அன்னைக்கு அந்த மடத்துக்கு தேவையான பொருட்களை வந்து 2 யானை மூலியமா அனுப்பி வச்சவர் வந்து திப்பு சுல்தான். அவர்களுக்கு வந்து புதிய இடத்தை வந்து கட்டுவதற்கும் அந்த இடத்தை வந்து புதுப்பித்ததற்கும் அதற்கு கூட நின்றவர் வந்து திப்பு சுல்தான். இங்க வந்து இந்த நாட்டின் இந்த வந்து தேசத்தின் விடுதலைக்காக இங்க இருக்கக்கூடிய வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து போராடி இருக்கலாம். இங்கே வந்து பாத்தீங்கன்னா வேலுநாச்சியார் அவர்கள் வந்து போராடி இருக்கலாம்.
இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா தீரன் சின்னமலை போராடி இருக்கலாம், இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா மருத்துவ சகோதரர்கள் வந்து போராடி இருக்கலாம். ஆனா இவர்கள் எல்லாரும் அன்னைக்கு யாரின் துணிச்சல், ஆனா இவர்கள் அனைவரும் அன்னைக்கு யாரோட துணிச்சல்னால அன்னைக்கு ஆங்கிலேய ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக போராடினாங்கன்னா, வந்தாயா என் தாத்தன் திப்பு சுல்தானே அவருடைய தைரியத்தினாலதான் அன்னைக்கு எடுத்து போராடினாங்க. அப்படி வழி வந்தவங்களை பார்த்து நீ சொல்ற உனக்கு தேசப்பற்று இல்லைன்னு. யாருக்குடா தேசப்பற்று இல்ல? என் அண்ணன் தம்பிகளுக்கு நாங்க வராம யாரு வருவா? கொரோனா காலத்துலங்க செத்து போன உடலை தூக்கிறதுக்கு அல்றதுக்கு கூட நிக்கிறதுக்கு சொந்த பந்தமே யோசிச்சு. ஆனா அன்னைக்கு நிறைய இடங்கள்ல எதுவும் பார்க்காம மனிதநேய அடிப்படையில நிறைய இடங்கள்ல இந்து சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வச்சுப்போமே, அவர்களினுடைய உடலையும் எடுத்து அடக்கம் செய்வதற்கு கூட இருந்து துணை செஞ்சவங்க இஸ்லாமிய சகோதரன் தெரியுமா? அப்புறம் மழை பெஞ்சப்ப, புயல் வெள்ளம் வந்தப்ப, எங்கேயாவது மக்களுக்கு பிரச்சனை வந்துட்டா போதுங்க, முஸ்லிம்ஸ கையிலே பிடிக்க முடியாது. ஏதாவது ஒண்ணு செய்யணும், ஏதாவது ஒண்ணு பண்ணணும், ஏதாவது ஒண்ணு கொடுக்கணும். எத்தனை கோவில நீ எங்களுக்கு வந்து சோறு போட்டிருப்ப? நான் கேட்கிற கோயிலுக்குள்ள விட்டுருப்பியாரா நீ எங்களையா? ஆனா அன்னைக்கு எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் தீட்டுன்னு பார்க்கல, நீ அந்த மதன்னு பார்க்கல, நீ சாமி கும்பிடுறவன் பார்க்கல, நீ அது சாப்பிடுறவன் பார்க்கல. யாரா இருந்தா நான் மனுஷன், மழை அடிக்குது, புயல் பெய்யுது, ஊடு இல்லையா, கேட்க நாதி இல்லையா, திங்க சோறு இல்லையா, போற சட்டை இல்லையா, நான் இருக்கட்டா அப்படின்னு பள்ளிவாசல திறந்து விட்டு எங்களுக்கு உணவு கொடுத்த இஸ்லாமியனுக்காக நாங்க நினைக்காம யாருப்பா? யாரு நிப்பா? அவன் எங்க அண்ணன் தம்பியா? நீ எங்க அண்ணன் தம்பியா? நீ எங்களெல்லாம் வச்சு பொழைக்கக்கூடிய ஒரு வஞ்சக கூட்டமடா நீ. யார பார்த்து நீ பேசுற? யார பார்த்து நீ கேட்கிற? இங்க இருக்கக்கூடிய வந்து ராஜராஜ சோழன்ல இருந்து இங்க இருக்கக்கூடிய வந்து கரிகால சோழன் வரைக்கும் வந்து இது அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து பிரச்சனைகளை கொடுத்தது யாரு? செஞ்சது யாரு? உடனே சொல்லுவாங்க, அவுரங்கசீப்னு ஒருத்தர், அவர் வந்து நம்மளுடைய வந்து கோவிலை அடிச்சிட்டாரு. ஏன் அடிச்சாரு? சம்பந்தமா பேசுவோமா? இருக்கக்கூடிய வந்து சிற்றரசர்கள் வந்து அந்த வழியாக போகும் பொழுது ஒரு இடத்துல தங்கி இருக்கும் பொழுது அந்த வந்து சிற்றரசனுடைய அதாவது அங்க வந்து இந்த சிற்றரசனுடைய மனைவியை வந்து அவங்க காணோம். அந்த அம்மாவை தேடுறாங்க. அங்க இருக்கக்கூடிய கோவில் கருவறையில வந்து கற்பழிக்கப்பட்டு இறந்து கிடக்குறாங்க, கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதை வந்து யார் செஞ்சிருக்கா அப்படின்னா, அன்னைக்கு இருந்த வந்து பிராமணன், அது அன்னைக்கு அந்த வந்து கோவில் இருந்த பிராமணர்கள் வந்து இந்த வேலையை செஞ்சிருக்கானுங்க. அப்ப இவங்க போயிட்டு வந்து அவர்கிட்ட வந்து முறையிடுறாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சு, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு வந்து சிற்றரசனா இருந்தாலும் அரசனா இருந்தாலும் பிராமணனை தண்டிக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கோட்பாடை வந்து வகுத்து வச்சிருந்தான். அப்ப இந்த மாதிரிலாம் இருக்கு, எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. எங்களுடைய வந்து கோவில வந்து ஏதாவது எங்கள் கோவிலின் புனிதத்தை வந்து கொச்சைப்படுத்திட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்கிற இவங்க வச்ச கோரிக்கையின் அடிப்படையில தான் அவர் வந்து கோவில் அடிச்சு வேற கோவில் வந்து கட்டி கொடுத்திருக்காரு. அப்படி உண்மையாலுமே வந்து கோவில் எல்லாம் இன்னைக்கு இருந்து இஸ்லாமிய மன்னர்கள் எல்லாம் இடிச்சிருக்கணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டில் இந்தியாவில் ஒரு கோவில் கூட இருந்திருக்க கூடாதுல்ல. ஆனா இன்னைக்கு வந்து இத்தனை கோவில்கள்லாம் எப்படி இருக்கு? இப்ப வந்து நீ வந்து இது சாம்பல் நகர் பள்ளிவாசல் கீழே நீ சொல்ற கைலாச தேவி கோயில் இருந்துச்சுன்னு, ராசா இங்க பெரம்பலூர் பக்கத்துல சிறுவாச்சூர்னு ஒரு ஊரு, அங்க இருக்கக்கூடிய கோவில் வந்து பாத்தீங்க அப்படின்னா மதுரகாளியம்மன் கோயில். அந்த கோவிலுக்கு பக்கத்துல இதே இந்துத்துவ கும்பல் வந்து அங்க இருக்கக்கூடிய வந்துங்க, அதாவது அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய பெரியசாமி கோவில வந்து எவனோ ஒருத்தன் இடிச்சிட்டான். அத வந்து கிறிஸ்டியன்ஸ் தான் இடிச்சாங்கன்னு ஒரு பொய்ய பரப்பி, அந்த இதுல நான் இருந்த பொய்ய பரப்பி கிட்டத்தட்ட 1.25 கோடி ரூபாய் பணத்தை போட்டானுங்க. 1.25 கோடி ரூபாய். கடைசியா அந்த கோவிலை யாரா அடிச்சானா, நாதன் என்கிற நடராஜன் அப்படிங்கிற ஒரு பிராமின் தான் அந்த கோவில் அடிச்சிருக்கான். அவனுக்கு ஏதோ வந்துங்க மனநல பிரச்சனை, இந்த சாமி எனக்கு ஒன்னும் செய்யலன்னு சொல்லிட்டு அவன் பாருங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய கோவில் வந்து இடிச்சு சுக்குநூறு ஆகிட்டான். அப்ப நீ சாமியை வச்சு நீ என்ன பண்ற? காசு சம்பாதிக்கிற. அப்ப நீ கடவுளை வச்சு நீ என்ன பண்ற? சாதிய கட்டமைக்கிற. அப்ப நீ கடவுளை வச்சு நீ என்ன பண்ற? ஏமாற்று வேலையை கட்டமைக்கிற. அப்ப நீ கடவுளை வச்சு நீ என்ன பண்ற? மொல்லமாரித்தனத்தை பொறுக்கித்தனத்தை கட்டமைக்கிற. இப்ப இன்னைக்கு வந்துங்க யூபில
இதே ராமர் கோவில்ல வந்து ஒரு கல்லூரி மாணவி வந்து அங்க பாத்தீங்கன்னா பார்ட் டைமா பகுதி நேரமா துப்புரவு பணியாளர் வேலை வந்து செய்யக்கூடிய வேலையில இருந்திருக்காங்க. அந்த பொண்ண அந்த ராமர் கோவிலினுடைய விருந்தினர் மாளிகையில வச்சு கும்பலாக பாலியல் பலாத்காரம் செஞ்சிருக்கானுங்க. அப்ப நீ கோவில நீ வந்து எதுக்கு பயன்படுத்துற? ரேப் பண்றதுக்கு பயன்படுத்துற. அது அங்க உள்ள காவல் நிலையத்தில் அந்த பொண்ணு புகார் கொடுத்து முதல்ல புகார் எடுத்துக்கல. அதனை வந்து அன்னைக்கு இருந்த முற்போக்குவாதிகள் சனநாயகவாதிகள் பேச ஆரம்பிச்ச பிறகு போராட்டம் செய்வோம்னு அறிவிச்ச பிறகு அதை வழக்கு பதிவு செஞ்சு அதுல வந்து ஈடுபட்டவர்களை வந்து கைது செஞ்சு உள்ள வச்சிருக்க. அப்ப நீ கோவில வந்து எதுக்கு பயன்படுத்துற? அப்ப இந்த கோவில் மூலியமா நீ என்ன பண்ற? அடுத்தது அந்த கோவில்ல வந்து ட்ரஸ்ட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு ஆளு 1.5 கோடி, அதாவது 1.5 கோடி ரூபாய் சொத்தை இவன் என்ன பண்ணிருக்கானா 20 நிமிஷத்துல அந்த கோவில் ட்ரஸ்டுக்காக 18 கோடிக்கு வாங்கின மாதிரி ஒரு கணக்கு காமிச்சு அதுல ஒரு 16-18 கோடி ரூபாய் பணத்தை போட்டிருக்க. அப்ப நீ அந்த கோவிலை இடிச்சு, அப்ப நீ அந்த கோவிலை கட்டி அந்த கோவிலை வச்சு நீ என்ன செய்யறனா பாலியல் ரீதியான பிரச்சனைகளை பண்ற. இன்னும் என்ன செய்யறனா அந்த கோவிலை வச்சு கொள்ளையடிக்கிற, நீ சொத்து சேர்க்கிற, நீ ஏமாத்துற, நீ திருடுற. இதனால இந்து மக்களுக்கு என்னடா பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது. இதனால யாருக்கு பிரயோஜனம் அப்படின்னா உன்னுடைய வந்து கார்ப்பரேட் பங்காளிகளான அம்பானி அதானிகளுக்கு தான் பிரயோஜனம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். அன்பு சகோதர சகோதரிகளுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. வட்டியிலிருந்து விடுதலை. பழைய நகைகளை இன்றைய மார்க்கெட் விலைக்கு உங்கள் வீடு தேடி வந்து வாங்கப்பட வேண்டுமா? அடகு நகைகளை மீட்க எந்தவித கட்டணமும் இன்றி இன்றைய மார்க்கெட் விலைக்கே வாங்கப்பட வேண்டுமா? நகைகளை நல்ல தரமாகும் இன்றைய விலையில் ஆர்டரின் பேரில் சிறந்த முறையில் only 916 ஹால்மார்க் தங்க நகைகள் செய்திடப்பட வேண்டுமா? டோர் டெலிவரியோடு இலவசம். தொடர்புக்கு ஃபாத்திமா கோல்ட் 9677777783 மற்றும் எண் 9361010808. பீஸ் டிவி அண்ட் அறம் டிவி சேனலை பார்த்துட்டு வந்து நம்ம சேனல் நேமை மென்ஷன் பண்ணுங்க. அதற்கேற்ற சலுகைகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். وَقُلْ جَاءَ الْحَقُّ وَزَهَقَ الْبَاطِلُ إِنَّ الْبَاطِلَ كَانَ زَهُوقًا. மேலும் பிரகடனம் செய்வீராக, சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே.